இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் டீம் பற்றி பார்ப்போம். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து 8 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி 15 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவைலபிள் பஸ் 25.5 crores. ஸோ அவங்களுக்கு அவைலபிள் ஸ்லாட்ஸ் 10 and 2 overseas ஸ்லாட்ஸ். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பற்றி பார்ப்போம். அபினவ் மனோகர், அத்தர்வ டைடே, சச்சின் பேபி, லியான் மோல்டர், சிமர்ஜித் சிங், ராகுல் சஹர், ஆடம் ஜாம்பா அண்ட் முகமது ஷமி ட்ரேடட் டு எல்எஸ்ஜி. ஸோ இப்போ அவங்க ரீடைன்டு ஸ்குவாட் பார்க்கலாம். பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், ராவிசெட், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன், ஹர்ஷன் பட்டேல், ஜெய்தேவ் உனாத்கர், அனிகேத் வர்மா, காமிண்டோ மெண்டிஸ், இஷான் மலிங்கா, பிரைடன் காஸ், ஹர்ஷ் டூபேஸ், மரன் ரவிச்சந்திரன், ஜீசன் அன்சாரி. ஸோ ஓகே ரோஹித், இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஃபுல் செட்டில் டீம் தாங்க. இப்போவே அவங்களுக்கு 11 கூட ரெடியாக இருக்கும். ஸோ பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட்வில் ஓப்பன் த பேட்டிங், 3ல இஷான் கிஷன், 4ல ஹென்ரிக் கிளாசன், 5ல கமிண்டோ மெண்டிஸ், 6ல அனிகேத் வர்மா, 7ல நிதிஷ்குமார் ரெட்டி, 8ல ஹர்ஷ் தூபே, 9ல ஜீஷன் அன்சாரி, இதுக்கப்புறம் 10 பேட் கமின்ஸ் கேப்டன், 11ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் அந்த முகமது ஷமி போன ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பாட்ல தே வில் பிளே ஜெய்தேவ் உனாத்கர் அண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம். ஸோ இந்த டீம்ல அவங்களுக்கு பேக்கப்ஸ் எடுக்க தான் அவங்க ஆப்ஷனுக்கே வருவாங்க. ஸோ பட் ஐ ஹேவ் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா அவங்க ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து இந்த ஸ்கோர் பண்ணி நல்ல பிளேயர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க. பட் தே ஹவ் ரீடைன் ஹிம். ஸோ ஐ திங்க் தே ஹேவ் ஃபெய்த் இன் ஹிம். ஸோ மேபி அவங்க வந்து அவரை ஃபைல் ஆடிட்டு கான்ஃபிடன்ஸ் ட்ராப் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷாமி பிளேஸில் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மோஸ்ட்லி ஆப்ஷனில் பெருசாக இல்லை ஃபில்அப் பண்ணுறது. ஆனால் உனாத்கட் அவங்க ஏற்கனவே ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் உனாத்கட் கான் பி ட்ரஸ்டட் ஃபார் ஆல் 14 கேம்ஸ். ஏன்னா அவர் நிறைய ரன் லீட் பண்ணுவார், ஸ்லோவர் பால்ஸ் நம்பியே. ஆல்ரெடி ஹர்ஷல் பட்டேல் மேலே ஒரு பவுலர் வச்சிருக்கலாம். திரும்பவும் இன்னொரு ஒன் டைமென்ஷனல் அதே ஸ்லோவர் பால்ஸ்க்கு போடுற உனாத்கட் ஒன்ட் பி a குட் ஐடியா. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் பிரைடன் கார்ஸ் அண்ட் ஈஷான் மலிங்கா. ஸோ அதுக்குள்ளேயே இல்லை மேபி ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மேபி டெத் பவுலிங்காக மேபி 10 ரன்னா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி அவங்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி அவங்க பிரைடன் கார்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பேட்டிங் டைமென்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஸோ என்னோட இது என்னன்னா, இப்போ ஸ்பீட் சிஎஸ்கே அந்த மாதிரி சேப்பாக் மாதிரி ஸ்பீட் கண்டிஷன்ஸில் போகும்போது கமிண்டோ மெண்டிஸ் ஆடிட்டு அண்ட் வான்கடை மாதிரி பேஸ் பிச்சர்ஸ் போகும்போது பிரைடன் கார்ஸ் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஆடும்போது ஸோ தே கேன் பிளே ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆஸ் அ பேட்டர். ஸோ அவரும் வந்து லாஸ்ட் இயர் அனிகேத் வர்மா எடுத்துட்டோம்னா அது மாதிரி ஸ்மரன் ரவிச்சந்திரன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் he will also have a good IPL. he has a இப்போ ஸ்மார்ட்டில் கூட நல்லா விளையாடுறாரு. ஸோ he could be a future prospect for SRH. ஸோ this could be the 11. ஸோ ஆக்ஷனில் அவங்க இந்த மெயினாக அந்த பேக்கப்ஸ் அண்ட் ஒன் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப். அதோட டாப் ஆர்டர் இப்போ சப்போஸ் டிராவிசெட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். அண்ட் அப்புறம் வெளியே ஆஸ்திரேலியாவுக்குமே அப்பப்போ கொஞ்சம் விட்டு தான் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு பேக்கப் ஆப்ஷன் ஃபார் ஹெட் அண்ட் கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறது கூட வாய்ப்பு. ஸோ மேபி அது ஒரு ஜானி பேஸ்டோவாக இருக்கலாம், இல்லை டிம் சைஃபர்ட், ஃபிக்னல் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஓப்பனர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி கூட அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கு நம்ம ஆப்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். So that's all for today. See you all in the next video. We are signing off.